அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாருங்கள், நான் வந்து கடல் பாசியில் அகர் அகரில் புட்டிங் செஞ்சுருக்கேங்க. அதோட மேலே கேரமல் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க, வித்தியாசமாக இருக்குங்க. ஸ்கூலுக்கு விட்டு பிள்ளைங்க வந்தாக்கா செஞ்சு கொடுங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. பர்த்டே பார்ட்டிக்கு இது மாதிரி செய்யலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம், என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். 6 லிட்டர் பால் வச்சுருக்கேங்க. அதில் வந்து நான் வந்து பட்டர் வந்து ஒரு மேய்ச்சக்கண்டி அளவுக்கு போட்டிருக்கேன். ஹோம்மேட் பட்டரு. அகர் 50 கிராம் அகரை நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேங்க 10 நிமிஷமாக. அதையும் எடுத்து போட்டுக்கிறேன். ஊற வச்சு செஞ்சு பாருங்கள், அகர் சீக்கிரம் மெல்ட் ஆயிரும். பட்டர் போட்டு செஞ்சு பாருங்கள், நல்லா மணமாக ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நல்லா கொதி வருது, கொதிக்குது. மெஷரிங் கப்பில் 3/4 கப்பு நான் வந்து சீனி சேர்த்துக்கிறேங்க, சுகர் சேர்த்துக்கிறேன். மில்க் மேடு வந்து சின்ன பாக்கெட் இருக்குல்ல, அதில் வந்து பாதி சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ப்ரெட்டு வந்து 4 கார்னரையும் கட் பண்ணிக்கிட்டு அது ஒரு 4 துண்டு ப்ரெட்டு நான் சேர்த்துக்கிறேன். 4 ப்ரெட்டு சேர்த்துக்கிறேன். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதில் போட்டுக்கிறேன். நல்லா கொதிக்கிட்டோம். ப்ரெட்டு கரைஞ்சி வந்துடும், அந்தளவுக்கு கொதிக்கிட்டோம். ஃபுட் கலர் கொஞ்சம் போட்டுக்கிறாங்க, இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவையில்லைனாக்க ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த ப்ரெட்டு வந்து கரைஞ்சி வந்துடணுங்க. நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு ப்ரெட்டு. ஆற வச்சிடுறேன். ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு பிளெண்டர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ எப்படி இருக்கு பாருங்கள், கொஞ்சம் திட்டு திட்டாக இருக்குல்ல. நம்ம மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்தாக்க ஸ்மூத்தாக நல்லா கரெக்டாக இருக்கும். அதையும் காமிக்கிறேன் பாருங்கள், ரெண்டுக்கும் வித்தியாசம். கண்ணாடி பவுலில் வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ எப்படி இருக்கு பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிருக்கு. இப்போ எப்படி இருக்கு பாருங்கள், மொதல் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். இதை கவர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து 1 மணி நேரம் நம்ம வைக்கணுங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம் கண்டிப்பாக வச்சுக்கணும், அப்போ தான் நல்லா செட் ஆகும். இதுக்கு மேலே வந்து கேரமலில் நான் டெக்கரேஷனுக்கு நான் செய்ய போகிறேன். இந்த ஃப்ரிட்ஜில் அப்படியே இருக்கட்டும், 1 மணி நேரம் இருக்கட்டுங்க. இப்போ வந்து கேரமல் பண்ணுறதுக்கு நான் வந்து பால் சேர்த்துக்கிறேன். 2 கிளாஸ் பால் சேர்த்துக்கிறேன். கேரமல் பாக்கெட் இருக்குது பாருங்கள், இதுலேயே உங்களுக்கு 2 பாக்கெட் இருக்கும். கேரமல் ஒன்று இருக்கும், பவுடர் ஒன்று இருக்கும். பால் சூடான பிறகு பவுடரை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். அதுலேயே சுகர்லாம் இருக்கும், நம்ம சுகர் சேர்க்க தேவையில்லை. நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். கொதி வந்தோடனே இறக்கி வச்சிடணும்.
நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள். ரொம்பவும் திக்காகக்கூடாது. கொதி வந்து ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். இப்போ சின்ன சின்ன குட்டி பவுல் வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் தான் நான் கேரமல் சேர்க்க போகிறேன். இதில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கணும். அப்போ தான் எடுக்கும்போது ஒட்டாமல் வரும். இந்த கேரமல் இருக்குது பாருங்கள், அது நம்ம சேர்த்துக்கலாம் பவுலில். ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்க. எல்லோரும் கெஸ்ட்டுங்க வர கெஸ்ட்டுங்க செஞ்சு கொடுங்க. எல்லாமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி செஞ்சீங்கன்னு கேட்பாங்க அவங்கள. சின்ன சின்ன பார்ட்டிக்கு செய்யலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது. ரெடி பண்ணேன் கேரமல்ல சேர்த்து பாருங்கள், எவ்வளோ சீக்கிரம் உடஞ்சிது பாருங்கள். இன்றைக்கி ஆயில் அப்ளை பண்ணுறதுக்குள்ளே உடஞ்சிருச்சு. இதுவும் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து 2 மணி நேரம் வைக்கணுங்க. அப்போ தான் இது செட் ஆகும். எடுக்கும்போது ஈஸியாக வரும். நீங்கள் உடனே எடுக்கணுன்னாக்கா ஃப்ரீசர் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு 1/4 மணி நேரம் வைங்க, நல்லா செட் ஆகிரும். கீழே ஃப்ரிட்ஜில் வச்சாக்கா நீங்கள் 2 மணி நேரம் வச்சாகணும். நல்லா கட் பண்ணிக்கணும். நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வரேன். பாருங்கள், ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். 1 மணி நேரம் ஆகிடுச்சு. அகர் புட்டிங்க நல்லா செட் ஆகிடுச்சு பாருங்கள். வந்து கேரமல் கஸ்டர்டை நான் அதில் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். டிசைன்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மோல்டெலாம் வந்து ஷாப்பிங் மாலில் கிடைக்கிது, வாங்கி வச்சுக்கோங்க, நமக்கு தேவைப்படும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸ்கூல் விட்டுருந்தால் பிள்ளைங்களுக்கு கொடுங்க, என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. பர்த்டே படிக்க செஞ்சு கொடுங்க. சின்ன சின்ன ஃபங்க்ஷனுங்க செய்யுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லோரும் கேட்பாங்க உங்களை எப்படி செஞ்சீங்கன்னு. இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. இது வரைக்கும் சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.